வெல்கம் டு நெல்மணி கிச்சன். விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கொழுக்கட்டை ரெசிபி மூலிகை கொழுக்கட்டை. எப்படி பண்ணலான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நெல்மணி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம மூலிகை கொழுக்கட்டைக்கு 1 கப் அரிசி மாவு, பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் இப்போது வெதுவெதுப்பான தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது, அதே நேரத்தில் நல்லா சாஃப்டாகவும் பிசைஞ்சு எடுத்துக்கணும். மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இந்த மாவில் புதினா இலை கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருந்ததை சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த புதினா அந்த மாவோட சேர்க்கும்போது அந்த ஒரு புதினாவோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். கொழுக்கட்டை மாவு ரெடியாக இருக்குது. இப்போது மாவுக்குள்ளே வைக்கிறதுக்கு பூர்ணம் ரெடி பண்ணிக்கலாம். இப்போது கொழுக்கட்டைக்கு பூர்ணம் ரெடி பண்ணிக்கலாம். இந்த பூர்ணத்துக்கு நான் எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா மூலிகை கொழுக்கட்டை இல்லையா, ஸோ புதினா எடுத்திருக்கேன். புதினா கொஞ்சமாக எடுத்து அது நல்ல பொடியாக கட் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஓம இலை. ஓம இலை எனக்கு இங்கே கிடைக்கல, ஸோ அதனால் எனக்கு ஒரு சின்ன இலையாக ஒரு 2 கிடச்சிது. அதை மட்டும் நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு பெரிய இலையாக உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னா அதில் பாதி சேர்த்துக்கோங்க. ஏன்னா இதோட வாசம் ரொம்ப அதிகமாக இருக்கும். புதினா துளசியை விட இதோட வாசம் அதிகமாக இருக்கும். ஸோ கொழுக்கட்டை சாப்பிடும்போது அதோட ஃப்ளேவர் அதிகமாக இருந்ததுன்னா அந்தளவுக்கு நல்லா இருக்காது. அடுத்து சேர்த்துருக்கிறது பார்த்திங்கன்னா துளசி. துளசி நம்ம சாப்பிட்ற துளசியில் கொஞ்சமாக எடுத்து அதையும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூடவே தேங்காய் துருவல் எந்த அளவுக்கு நீங்கள் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணி தாராளமாகவே சேர்த்துக்கலாம். இது கூட ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி சர்க்கரை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டோன்னா பூர்ணம் ரெடி ஆகிடும். பூர்ணம் ரெடியாக இருக்குது. கொழுக்கட்டைக்கு மாவு ரெடியாக இருக்குது. இப்போ கொழுக்கட்டை பிடிச்சிடலாம். இந்த மாதிரி ஷேப்பில் தான் எல்லா மாவையும் கொழுக்கட்டை பிடிக்க போகிறேன். உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குமோ அந்த மாதிரி கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். மாவு எல்லாத்தையுமே கொழுக்கட்டை பிடிச்சாச்சு. இதை இப்போது வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு 10 நிமிஷம். மூலிகை கொழுக்கட்டை ரெடி. இந்த கொழுக்கட்டையோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எல்லா கொழுக்கட்டை டேஸ்ட்டை விட இந்த கொழுக்கட்டையோட ஃப்ளேவர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ உள்ளார எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எப்படி இருக்குது பாருங்கள். உள்ளார ரொம்ப ஜூஸியாக, பார்க்கவே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அந்த புதினா ஓமம் துளசியோடு சாப்பிடும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ண மாதிரி இருந்தது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நெல்மணி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.